Hello aspirants, welcome to this session. So இப்போ நம்ம பார்க்க போறது English section. இது வந்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கிராமட்டிக்கல் பார்ட். ஸோ இந்த ரெண்டு வேல தான் இந்த பேப்பர் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு டோன்ட் கோ ஃபார் காம்ப்ரிஹென்ஷன் பிகாஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னாலும் இது வந்து லிட்டில் டைம் கன்சியூமிங் பிகாஸ் நீங்க ரீட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் கோ ஃபார் கிராமர் பார்ட் பிகாஸ் அது வந்து உங்களுக்கு 1 மார்க். இன்னொன்று வந்து நீங்க அட்டென்ட் பண்றதுல நீங்க மோட்டிவேஷன் ஆகி இன்னும் நீங்க எல்லாத்தையும் போட்டுட்டே போயிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா நீங்க காம்ப்ரிஹென்ஷன் வந்தா ஈஸியா இருக்கும். இல்ல நான் ரொம்ப புவரா இருக்கேன் இங்கிலீஷ்ல அப்படின்னா நீங்க வந்து காம்ப்ரிஹென்ஷனை நல்லா தரோவா கொஸ்டின்ஸை படிச்சுட்டு அப்புறம் பேராகிராஃபை படிச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண போறது எப்படின்னா கொஸ்டின்ஸ் ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் கிராமர். ஓகே, சரி, எப்படி ரிவ்யூ பண்ணோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஃபிஃப்த் கொஸ்டின் செக் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் தான் இருக்கு. ஸோ ரேண்டம் செக்கிங்ல இப்போ 8th கொஸ்டின் நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் 10th. ஸோ 10thல சேஞ்ச் ஆகுறதுனால 9th நான் செக் பண்ணேன். ஓகே, ஸோ 1 to 8 இட் இஸ் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, ஸோ 9th கொஸ்டின்ல இருந்து நம்மளுக்கு grammar start ஆயிருக்கு. Okay, error spotting. The driver tried his best to avert the accident by bringing the car to a suddenly stop. Okay, so avert அப்படின்னா என்ன அர்த்தம்னா to avoid. Okay, ஓகே, டு அ சடன்லி ஸ்டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து adverb. இட் இஸ் நாட் adjective. அங்க சடன்லி ஸ்டாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இங்க ly வரக்கூடாது. இங்க வந்து adjective தான் வரணும், which is sudden stop. ஓகே, சரி, ஸோ அப்போ ஆப்ஷன் டி will be your answer. 10th question. The lecture to be held in the auditorium tomorrow was open to the public and free of charge. Okay, so இங்க வந்து lecture வந்து it is happening tomorrow, but verb என்னத்துல இருக்குன்னா இங்க பாத்தீங்கன்னா was அப்படின்னு போட்டிருக்கு. was is past. ஓகே, நடக்க போற ஆடிட்டோரியம்ல டுமாரோ நடக்க போற ஒரு ஃபங்க்ஷனுக்கு லெக்சருக்கு wasன்ற verb எப்படி வரும்? கண்டிப்பா நம்மளுக்கு இங்கதான் எரர் இருக்கு. either it can be is or will. இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் நமக்கு அங்க வரப்போகுது. ஓகே, ஓகே, ஸோ எங்க எரர் இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. ஓகே, 11th one. There appears to be very little liaison among the two of the various wings of the party. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா among அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. among அப்படின்னு சொன்னா டூ ஆர் மோர் பர்சனுக்கு தான் நம்ம அமங் சொல்லுவோம். ஓகே, அப்போ வந்து 2 பர்சனுக்கு என்ன சொல்லுவோம்னா பிட்வீன் அப்படின்ற வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க அமங் வரக்கூடாது, என்ன வரணும்? பிட்வீன். ஓகே, ஸோ நம்மளுக்கு எங்க எரர் இருக்கு? சி பார்ட்ல எரர் இருக்கு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th one. No king in that period was so intensely involved in the welfare of his people as King Ashoka. Okay, so இங்க வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் டிகிரில இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நோ கிங் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல என்ன சொல்லணும்? நோ அதர் கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எரர் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு, which is 1. Okay, so 13th question. Soon after the child was born, he went off leaving her in the lunch. இது lunch கிடையாது, lunch. LURCH. ஓகே, நான் இன்னும் கிளியரா எழுதுறேன். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா பதட்டம். பதட்டத்துல அவன் என்ன பண்றான்னா அவனுடைய குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற பதட்டத்துல அவன் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி, இது எரர் கிடையாது, ஜஸ்ட் ஸ்பெல்லிங் எரர். ஸோ இங்க வந்து சூன் ஆஃப்டர் தேர் சைல்ட் வாஸ் பார்ன். ஓகே, ஸோ அவங்க அப்பா வந்து he went off leaving her in the lunch. ஸோ பதட்டத்துல விட்டு போயிடுறாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனி எரர் ஹியர். ஸோ இங்க என்ன அர்த்தம்? இட் இஸ் ஆப்ஷன் 5, நோ எரர். ஓகே, சரி, ஸோ இந்த வெண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன். abandon. ஸோ இது கூட நான் வெக்காப்ஸ் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். abandonனா என்ன சொன்னேன்? கைவிடப்பட்டு இருக்கிறது, லீவிங் பெர்மனன்ட்லி, அவங்க கைவிடப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெண்ட் ஆஃப் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து எக்ஸாக்டான ஒரு வேர்ட் என்னது? abandon. ஓகே,
So நம்மளுக்கு error வந்துட்டு இல்ல. So option 5. Okay, 14th question. Her mother was shocked when she started answering her back and refused to help her. Okay, so இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது you have and conjunction. So andக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். If it is plural, both should be plural. Singular இருந்தாலும் singular nouns இருந்தாலும் எதுனாலும் ஒரே மாதிரி இருக்கணும். So இங்க வந்து answering her back ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ and refuse to help வருமா? Refusing to help. So என்ன வரணும்? It is refusing to help. Okay. Okay, so எங்க நம்மளுக்கு error இருக்கு? D partல error இருக்கு. Okay, சரி. 15th question. Hardly had I left the house than it began to rain. Okay, so இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு hardly அப்படின்ற வேர்ட் வரும்பொழுது அது கூட பேர் பண்ற வேர்ட் என்னவா இருக்கணும்? When. Okay, so hardly வரும்போது hardly had I left the house when it began to rain. So அதான் அதோட partner. So C வந்து the answer. Okay, 16th question. Okay, இப்போ நம்ம வந்து இது error spotting is done. இப்போ நம்ம fillers குள்ள போயிட்டோம். Okay, he'd managed to dash being sidetracked by Skeneder problems. Okay, so இதுல வந்துட்டு take on அப்படின்னு நீங்க சொல்லும் போது it is like டேக் ஆன் ஒரு விஷயத்த வந்து நீங்க சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொல்லணும்னா டேக் ஆன் சொல்லலாம் இல்ல ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு he'd managed to V1 தான் நம்மளுக்கு அங்க வரணும். இங்க இருக்கிறது எல்லாமே V1ல தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷனும் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துடலாம். ஒன் செகண்ட். ஃப்ரண்ட். ஓகே, ஸோ நம்ம ஃப்ரண்ட்னு சொல்றோம்னா அது வந்துட்டு இட் இஸ் அ நவுன். ஓகே, ஸோ இப்போ இங்கே யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃப்ரண்ட்ன்றது கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் வராது. ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு அங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he'd managed to avoid being sidetracked by Skeneder's problem. Okay, so option 4 will be your answer. Okay, so 17th question. Simon has done the dash work in the whole team but has got all the credit. Okay, so இங்க வந்து நம்மளுக்கு but. ஸோ ஃபில்லர்ஸ் வந்துட்டு இதோட மீனிங் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு கிராமட்டிக்கலாக சில விஷயம் தெரிஞ்சாலே நம்மளுக்கு பண்ண முடியும். ஸோ பட்டுன்னு நம்ம சொல்லும் பொழுது ரெண்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸை தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும் இந்த பட்டுன்ற கன்ஜங்ஷன். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது பட் அப்புறமா இருக்கிற ஐ மீன் சென்டென்ஸ் வந்து ஹேஸ் காட் ஆல் த கிரெடிட்னும் பொழுது திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பாசிட்டிவா இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நெகட்டிவா தானே இருக்கணும். அப்போ பட் ஹேஸ் காட் ஆல் கிரெடிட்னா அவன் ஏதோ நெகட்டிவா பண்ணியிருக்கான் பட் ஸ்டில் ஹி ஹஸ் காட் கிரெடிட் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ சைமன் ஹேஸ் டன் த மேக்ஸிமம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல. எக்ஸ்ட்ரீம்லி ஒர்க் அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல. இதெல்லாம் பாசிட்டிவா சொல்ற ஒரு விஷயம். லார்ஜர் ஒர்க் சொல்ல மாட்டோம். அடுத்து அட்மோஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் மேக்ஸிமம், அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா இருந்த அட்மோஸ்ட் ஒர்க்கையும் அவன் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லல. ஸோ நெகட்டிவா வேணும்னும் போது அவன் லீஸ்டான ஒர்க் பண்ணாலுமே he has got the creditன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 will be your answer. 18th question. Torches are just one of the several light sources Stone Age artists used to dash caves. Okay, so இப்போ இந்த சென்டென்ஸ் படிக்கும் பொழுதே நம்மளுக்கு என்ன வேர்ட் வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ எவாக்குவேட்னா அந்த இடத்த வந்து நம்ம கிளீன் பண்ணி அந்த விட்டுட்டு போறதுக்கு சொல்லலாம். எவாக்குவேட் த பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை டிபார்ட்னா லைக் தட் இஸ் ஆல்சோ லைக் இப்போ ஒரு ட்ரெயின் டிபார்ட் ஆகுது, ஒரு ஸ்டேஷன்ல இருந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லறதுக்கு சொல்லலாம். நேவிகேட்னா நம்ம மேப்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு வழி காட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிட்ரீட் ஃபர்கெட். ஸோ இந்த வேர்ட் எல்லாமே வந்து கண்டிப்பா வராது. இப்போ நான் தேர்ட் வேர்ட் படிக்கும் பொழுதே தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி டார்ச் லைட் நம்ம எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு வழி தான் காமிக்கும். ஸோ torches are just one of the several lights sources Stone Age artists used to navigate caves. So it is third one. 19th one. An accident or dash in genetic development may also cause retardation. Okay, so cause
ஒரு ஸ்லக்கிஷ்னஸ், அதாவது ஸ்லோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றது அர்த்தம். ஓகே, சரி. ஸோ an accident or dash. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டாக்னேஷன்னா ஒரே இடத்துல இருந்து ஒரு விஷயத்த பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து கான்ஸ்டன்சி. ஸோ கண்டினியூஸா பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கான்ஸ்டன்சி கூட சொல்லலாம். ஸோ மியூட்டேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூட்டேஷன்னா சேஞ்சஸ் கொண்டு வர விஷயத்த தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ சேஞ்சஸ் இருக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ an accident or mutation in genetic development may also cause retardation அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் 4 will be your answer. ஸோ டார்பிடிட்டினா என்னன்னா சம்திங் ரொம்ப வீக்கா இருக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஓகே, ஸோ சிமிலாரிட்டினா தெரியும் எல்லாருக்கும், சேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 20th one. Everywhere intense dash was aroused by the cruel tortures and executions. Okay, execution is something where நம்ம ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம், பிகின் பண்றது எல்லாத்துக்கும் அதுக்கு சொல்லுவோம். ஓகே, ஸோ எவ்ரிவேர் இன்டென்ஸ். ஓகே, இன்டென்ஸ் டேஷ் வாஸ் அரோஸ்ட். ஸோ அந்த இடத்துல இப்போ ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னா என்னது, கம்ப்ளீட் பண்றதுக்கு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து க்ளீ அப்படின்னா ஹாப்பியா இருக்கிறது. சியர் இஸ் ஆல்சோ ஹாப்பினஸ், டிலைட் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இண்டிஜினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நீங்க யுனிக்கா உங்களுடைய நீங்களே வந்துட்டு கொண்டு வர ஒரு விஷயத்த நம்ம அப்படி சொல்லலாம். ஸோ எவ்ரிவேர் இன்டென்ஸ் இண்டிஜினேஷன் was aroused by the cruel tortures and அவங்களே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் 5 தான் வரும். ஸோ ஃபுல்ஃபில்மெண்ட்லாம் அங்க வராது, அவங்களே கொண்டு வந்திருக்காங்க. was aroused by the டார்ச்சர் பண்ணி நிறைய எக்ஸிகியூஷன்ஸ் கொண்டு வரதுனால கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ 21st question. ஸோ இது வந்து 21st கொஸ்டின் என்னது பார்த்தாலே தெரியுது, இட் இஸ் வேர்ட் ஸ்வாப், இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம் வேர்ட்ஸ். ஓகே, one of the book characteristics seen in the architecture of Chichen Itza is a dimensional of 3 presence mark of what was traditionally believed to be the Maya god of rain, lightning, chuck or god B. Okay, so இங்க நான் படிக்கும் பொழுதே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு that it is 3ன்னு வருது, பிரசன்ஸ்ன்றது கண்டிப்பா வராது. ஸோ 3 டைமென்ஷன் தான் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ பி அண்ட் சி. அப்படி உங்களுக்கு பாதியிலே கான்ஃபிடென்ட்டா ஒரு ஆன்சர் தெரியும்னா நீங்க ரீட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு கூட நீங்க போட்டுடலாம். ஸோ 3 டைமென்ஷன் மார்க்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் 2 will be your answer. 22nd question. It may be the only known large classic Maya building sufficiently big enough for really late gatherings. Late gatherings are late ன்னு சொல்லி ஒரு பர்சனை சொன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். லேட் கேதரிங்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. இட் இஸ் லார்ஜ் கேதரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து இங்க வரும். ஓகே, இட் மே பி த ஒன்லி நோன் லேட் classic Maya building sufficiently big enough for the really large gathering. So A and D interchange panna, it is option 1. 23rd question. The temple square of 4 platforms flanked on the west and south sides by 200 round and consist column. Okay, so இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு, கன்சிஸ்ட் இருக்கு. ஏன்னா இது வந்து கண்டிப்பா இங்க வரலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுலயே தெரியும் பொழுது ஏ ஆப்ஷன் எங்கெல்லாம் இருக்கு, அந்த 3ம் கண்டிப்பா வராது. ஓகே, அங்கேயே கூட நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க ஏ கண்டிப்பா வராதுன்னா சாரி அதை எலிமினேட் பண்ணாதீங்க, இது வராது கண்டிப்பா, அதுல தான் இருக்க பொழுது. ஸோ ஏவை வந்து இங்கே போட்டு இது கண்டிப்பா வரலன்னு தெரிஞ்சது. ஸோ ஏவை டைரக்டா டியோட போட்டுலாம். ஏன்னா கன்சிஸ்ட் காலம் நம்ம சொல்ல மாட்டோம், ஆனா ஸ்கொயர் காலம் நம்ம சொல்ல முடியும். ஸோ A and D swap பண்ணா 4 தான் option. 24th question. A more recent criticism of neoliberalism is that it leads to a lack of well-being for actual concern of humans. Okay, so இங்க வந்து lack of well-being அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, actual concern of humans. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ், ஓகே கரெக்ட் தான். a more recent criticism அதுவும் வருது. a lack of well-beingக்கு பதிலா a lack of concern for actual well-being of humans. இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டா அங்க உட்கார வேர்ட். ஸோ நம்ம சி அண்ட் டியை வந்து ஸ்வாப் பண்ணா இட் இஸ் 2. 25th question.
ஓகே இது வந்துட்டு phrasal replacement. Okay, so some who spoke up in the past were vicious, trawling into silence. Their films threatened it with boycott. Boycott பண்றதுன்னா என்னது? பேன் பண்றது. எல்லாம் ஃபுல்லா பாய்காட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. சரி, இந்த இடத்துல வந்து பாஸ்ட் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா வேர் ஆர் வாஸ் தான் வரணும். இங்க சம் ஹூ ஸ்போக் அப் அப்படின்னு சொன்னதுனால வேர் தான் கண்டிப்பா வரும். ஸோ வேர், அதுக்கப்புறம் விசிஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, இன்னொன்று ட்ராலிங் அப்படின்றது வருமானு பார்க்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பா வாஸ் இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் வராது. ஹேவ் விசிஷியஸ்லி அதுவும் வராது. ஸோ பாஸ்ட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா வேர் விசிஷியஸ்லி ட்ரால்ட். ஸோ ஆப்ஷன் 4 will be your answer. ஸோ இந்த இடத்துல விசிஷியஸ்னு வராது. ஓகே, அப்படின்னா என்னன்னா தீய விஷயத்தை தான் விசிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் 4 will be your answer. 26th question. It is an accepting axiom in a democracy such as India that the executive shall abide by the constitution. Okay, so axiom na enna arthona? It is principle. சரி, so principle spelling வந்து என்ன வரணும்? ஏஎல் வருமா இல்ல இஎல் வருமான்னு பாத்தீங்கன்னா, சாரி எல்இ வருமா ஏஎல் வருமான்னு பாத்தீங்கன்னா எல்இ தான் வரும். ஏஎல்னா நம்ம ஸ்கூல் பிரின்சிபல்னு சொல்றது. ஓகே, ஸோ இங்க வந்து இட் இஸ் அண்ட் அக்செப்டட் பிரின்சிபல் இன் அ டெமோக்ரஸி. ஸோ அதுதான் வரும். அக்செப்டிங் பிரின்சிபல்னு சொல்ல மாட்டோம், அக்செப்டட் பிரின்சிபல். ஸோ ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் 3 will be your answer. Okay, 27. Even then the law would have taken its course in respect of the trial. Okay, so இப்போ ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா would have taken, சரியா? would have taken. so would இருக்கு, have இருக்கு, taken இருக்கு. so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா even then the law would have taken its course in the respect of trial. so இதுல எதுவுமே எனக்கு எரர் தெரியல. so உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வரும்? no replacement required. Okay, so 28th question. Even a straightforward and law-binding policeman will hardly being believed. Sorry, இந்த இடத்துல will வருது. இங்க என்ன வரணும்? being வரணும். கண்டிப்பா being வரக்கூடாது. will வரும்போது v1 தான் வரும். ஸோ b தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு பக்கத்துல என்ன வரணும்? b வந்துச்சுன்னா நம்மளுக்கு v3 வரணும். ஸோ பிலீவ்டுன்றது வரலாம். ஸோ இங்க வந்திருக்க இந்த b மட்டும் தான் நம்மளுக்கு தப்பு. ஸோ அது வந்து இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா will hardly been believed. ஸோ இதுதான் ஆன்சர். இங்க would வந்திருக்கு, b இருக்கு, பட் v3 இல்ல. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 29th question. He was regularly involving in relief work during the various riots that rocked Mumbai. Okay, so he was regularly. ஸோ ஹீனும் பொழுது நம்மளுக்கு சிங்குலர் தான் இருக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வாஸும் இருக்கலாம், இல்லை இஸ்ஸும் வரலாம். ஸோ இஸ் ரெகுலர்லி இன்வால்வ்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம சொல்லும் பொழுது ஹீ இஸ் ரெகுலர்லி இன்வால்வ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல வந்து சிங்குலர் இருக்குன்றது தெரிஞ்சிச்சு, பட் இங்கே வாஸ் வராது, இஸ் வரும். ரெகுலர்லி இன்வால்விங் கிடையாது, இன்வால்வ்ட். சரியா? ஸோ இது எங்க இருக்கு இந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் 4 will be your answer. 30th question. The panel concluded that the police and the government officials had been fined lacking courage. Had வந்துருச்சு, had பக்கத்துல been தான் வரணும். Fined வருமா? been பக்கத்துல என்ன வரணும்? நம்மளுக்கு v3 வரணும், fined வரக்கூடாது. It is found. சரியா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்கா? had been found. So option 1 will be your answer. Okay, so grammar part நம்ம எல்லாம் complete பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது comprehension, which is 1 to 8. Okay, so comprehension நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே பிகின் பண்ணும்போதே சொன்னேன், இந்த மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறமா நம்ம உள்ள இருக்கிற பேராகிராஃபை படிச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? ஓகே,
First question, what is the best title for this passage? So இத கண்டிப்பா நம்மளால இப்ப ஆன்சர் பண்ண முடியாது. So 1 வந்து பெண்டிங்ல வச்சிரலாம். Okay, next 2. Why does the ravid produce much pollen? Okay, so pollen is something ஒரு பிளான்ட்ல வந்து நம்மளுக்கு பவுடர் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது என்ன ஆகும்னா காத்துலயோ இல்ல பேர்ட்ஸ் இல்ல இன்செக்ட்ஸ் எடுத்துட்டு போய் இன்னொரு ஒரு ஃப்ளவர்ல வந்து இது பண்ணும் வைக்கும். ஸோ போலன் கிரெயின்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம சயின்ஸ்லலாம் பார்த்துருப்போம். ஓகேயா? ஸோ அதை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வை டஸ் த ரக்வீத் ப்ரொடியூஸ் மச் போலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த ரக்வீத் அப்படின்றது எங்க இருக்குன்னு பார்க்கலாம். Grass pollen affects 95%. Okay. Okay, it is here. சரி, இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஓகே, ஸோ இங்க இருக்கு. செகண்ட். இங்க வந்து கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஷார்ட்டா இருக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு அப்புறம் மேல பார்க்கலாம். இட் ரிலீசஸ் டைம் இஸ் சாரி இட்ஸ் ரிலீஸ் டைம் இஸ் ஷார்ட். இட் இஸ் அலர்ஜெனிக். மச் மைட் பி லாஸ்ட். இட் இஸ் லார்ஜ் இன் சைஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட பேஸ்ல தான் பார்த்தோம். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாப்ல இருந்து படிக்கலாம். இட் ப்ரொடியூசஸ் a huge amount of pollen up to 8,000 million pollen grains can be released in just 5 hours. இப்போ இங்க சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த நம்ம பேசும்பொழுது இட் ரிலீசஸ் இன் 5 ஹவர்ஸ்ன்னு சொன்னா ஓகே. ஜஸ்ட் ஷி கம்ப்ளீட்டட் ஹர் எக்ஸாம் ஜஸ்ட் என்ன சொல்றது ஷி கம்ப்ளீட்டட் சம் ஜஸ்ட் இன் 5 மினிட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவ ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டா அப்படின்னு நான் சொல்றதுக்கு தானே நம்ம ஜஸ்ட் சொல்லுவோம். ஸோ இங்க ஜஸ்ட் 5 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து இட் ரிலீசஸ் டைம் இட்ஸ் ரிலீஸ் டைம் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 1 வில் பி த answer. Okay, so third question. The word it in the passage refers to allergia, illa flowering plants, pollen and majority. The நால்ல எதுன்னு கேட்டிருக்காங்க. Okay, so it அப்படின்றது நம்மளோட passageல எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்கு. ஓகே, இட் இஸ் ஹியர். ஸோ இந்த இட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆர் இன்செக்ட் பாலினேட்டட் அண்ட் ஸோ தேர் போலன் டஸ் நாட் நீட் டு பி டிஸ்பர்ஸ்ட் ஆன் த விண்ட் அண்ட் தே தேர்ஃபோர் ப்ரொடியூஸ் ஸ்மாலர் குவான்டிட்டிஸ் ஆஃப் இட். ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? சாரி, ஸோ தேர் போலன் அப்படின்னு சொல்றாங்க does not need to be dispersed on the wind and they therefore produce smaller quantities of it. Okay, the pollen from these insect species is often sticky. Okay, and so their pollen does not need to be dispersed on the wind and therefore produce smaller quantities of it. So pollen தான் produce பண்ணுது. So அப்ப answer நம்மளுக்கு என்ன வரும்? Third one will be your answer. Pollen தான் answer. இட்டுன்றது எதை ரெஃபர் பண்ணுது? போலன். ஓகே, the word clumps could be best replaced by. சரி, ஸோ clumsy work, clump அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நார்மலா clumsy அப்படின்லாம் சொன்னாலே இட் இஸ் லைக் ஒரு ஒரு ஒர்க் வந்துட்டு ஏதோ நம்ம பண்ணி வச்சிட்டோம், நாட் ப்ராப்பர்லி டன், அதை வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்டா ஏதோ ஆக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா சொல்லுவோம். இங்க வந்து கிளம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னா
பஞ்சா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அப்படி சொல்லுவோம். ஓகே. ஸோ அத வந்து நம்ம பெட்டர் ரீப்ளேஸ் ஆகும்பொழுது, இங்க பீசஸ் சொல்லுவோமா, பேட்டர்ன் சொல்லுவோமா, ட்ராப்லெட் சொல்லுவோமா. பட் கிளஸ்டர்ஸ்ன்னு எப்படி சொல்லுவோம்? ஸோ நம்ம வந்துட்டு ஃபுல்லா வந்து நெறைய விஷயம் இருக்கும்போது, கொத்து கொத்தா ஒரு சில விஷயம் இருக்கு அப்படின்னா, அத கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து இது 3ம் எப்படியும் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 4த் ஆப்ஷன் வந்து அதான் மீனிங்ன்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் 4. அப்படி உங்களுக்கு சப்போஸ் தெரியலன்னும் பொழுது பேசேஜ் உள்ள படிச்சு அதுக்கு என்ன ரிலேட் ஆகுதுன்னு வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். 5th ஒன். Which statement is not true of insect pollinated plants? Okay. So மோஸ்டா வந்து not true அப்படின்னு வருதுன்னா, சின்னதா இருந்ததுன்னா ஓகே. பட் பெருசா இருக்குன்னா not true ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ எதுக்கும் 5th ஒன்ன நம்ம எழுதிக்கலாம். 6th question. People believe insect pollinated species cause their allergy because. ஸோ இங்கெல்லாம் ஒரு லைன்ல தான் இருக்கு. இது என்னன்னு படிச்சுக்கலாம். They can see the pollen. Um, pollen is carried by the wind. அடுத்து என்ன சொல்றாங்க? Millions of grains are produced. They are allergenic. Okay. They can see the pollen. Pollen is carried by the wind. அடுத்து okay. So அது எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. Okay. So இங்க என்ன சொல்றாங்க? The pollen from these insect pollinated species is often sticky to adhere to the bodies of insects and can form clumps, making it visible to the eye, which often makes people assume that this is pollen type causing their symptoms. ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க people என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. So option 1 will be your answer. Okay. So 7th question. What are the advantages of the spreading of the pollen? So it helps to fertilize plants. Next, it helps to give food for animals. It helps to control the disease of birds. அடுத்து வந்து it helps to control the pollution, birds, animals or fertilize. இந்த 4 விஷயத்துல ஏதோ ஒரு அட்வான்டேஜ் ஸ்ப்ரெட்டிங்னால கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம தேடலாம். இதோ இருக்கு. The spread of pollen helps to fertilize plants and can mean misery for seasonal allergy sufferers. Okay. So என்ன பண்ணும்? Fertilize பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. It helps to fertilize plants. So option 1 will be your answer. 8th one. Okay. What are the insect pollinated species and how those will be? So எது வந்துட்டு insect pollinated species and எப்படி how those will be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Flowering plants and they are often sticky. இந்த word நம்ம படிச்சோம். Okay. Often sticky to adhere to the bodies of insects. அப்புறம் trees and they are harmful to insects. இது தெரியல. Grass is the one of the pollinated species and they are dry. அப்புறம் வந்து bridge trees pollen affects the human in அமெரிக்கா மோஸ்ட்லி. ஓகே. இதெல்லாம் நம்ம பார்க்கல. பட் இந்த இதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணிடலாம். ஏதோ படிக்குமோ பார்த்துமே. It's here. So majority of flowering plants are insect pollinated and so their pollen does not need to be dispersed on the wind. Okay. And they therefore produce some quantities of it. So in the itன்ற படிக்கும்பொழுது படிச்சோம். The pollen from these insects pollinated species is often sticky to adhere to the bodies of the insects. Okay. So இங்கே நம்மளுக்கு கொடுத்திருக்கு. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க? ஸ்பீஷீஸ் அண்ட் ஹவு தோஸ் வில் பி. ஸோ அது எப்படி இருக்கும்? ஃப்ளவரிங் பிளான்ஸ் அண்ட் தே ஆர் ஆஃபன் ஸ்டிக்கி டு அடோர் டு த பாடிஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ 5th கொஸ்டின் பார்க்கலாம். 5th முடிச்ச பிறகு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. ஸோ தே ப்ரொடியூஸ் ஸ்டிக்கி பாலன். கரெக்ட்.
நெக்ஸ்ட் வந்து they produce only greeny yellow flowers தெரியல. They produce smaller quantities of pollen than wind pollinated plants. ஓகே. ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல வரும்னு சொன்னாங்க. than wind pollinated plants நாங்க சொல்ல. வெறும் ஸ்மால் குவான்டிட்டிஸ் தான் சொல்லியிருந்தாங்க. They produce pollen that can often be seen. ஓகே. ஸோ இப்போ வந்து இது நம்மளுக்கு இருக்கான்னு தெரியல, இது நம்மளுக்கு இருக்கான்னு தெரியல. ஓகே. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு இல்லன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த கலர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். கிரீனி yellow. ஸோ கிரீனி yellow. Pollen is fine yellowish powder that is transported from plant to plant by the wind, by birds, by insects or by other animals. So pollen வந்து it is not greenish yellow, it is only yellow. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க? They produce only greeny yellow flowers. அப்படி எதுவும் சொல்லல. ஓகே. Significant flowers. So greeny yellow and small producing millions of pollen grains. Okay. So greeny yellow flowers வந்து அவங்க கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்றத பத்தி பேசவே இல்ல. அது yellowisha இருக்கும்னு சொன்னாங்க. இங்க அவங்க சொல்றது வந்து greeny yellowன்னு சொல்றது producing millions of pollen grains. Okay. So அத பத்தி பேசியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு it is option 2 is your answer. ஏன்னா flowers எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணல. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 5 முடிஞ்சிச்சு 1. So 1 என்னது? What is the best title of this passage? The problems of pollen, the allergenicity of pollen, the producers of pollen, the causes of hay fever. Hay fever இருக்கு பட் அதை பத்தி மேஜரா பேசல. ஸோ இங்க என்ன சொன்னாங்க, ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா அதோட அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இங்கேயே வந்து நிறைய வேர்டு வந்தது. அலர்ஜென்சிட்டி, அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த வேர்ட் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம். அலர்ஜி சிம்டம்ஸ். ஸோ அடுத்து வந்துட்டு அலர்ஜென்சிட்டி, அதாவது ஹேவ் சம் லெவல் ஆஃப் அலர்ஜென்சிட்டி. இதுக்கு கீழேயும் நம்ம படிக்கும் பொழுது அந்த விஷயம் வந்தது. ஓகே. ஸோ இதுல என்ன ஆன்சர் நம்மளுக்கு? ஆப்ஷன் 2 வில் பி யோர் ஆன்சர். ஓகே. ஓகே. ஸோ மோஸ்டா வந்து டைட்டில் ஆர் டோன் ஆஃப் த பேசேஜ் அப்படி கேட்கும்பொழுது நல்லா தெரியும் அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. இல்லை எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா அதை நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பிகாஸ் உங்களுக்கு 0.25 கன்ஃபார்மாக போயிடும். ஸோ அதனால் நல்லா தெரியும்னா கோ ஃபார் தேட். இல்லாட்டி நீங்கள் அதை வந்து விட்டுறது உங்களுக்கு நல்லது. ஓகே. ஸோ இன்னையோட செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கும்பொழுது ஜஸ்ட் புட் தட் இன் த கமெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இன்னும் கிளாரிட்டியாக வந்து பார்க்கலாம். ஓகேயா? தட்ஸ் ஆல் ஃபார் தி செஷன். ஸோ ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.